வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கோவை மாவட்டம் காரமடையில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய வடவள்ளிங்கிற ஊரில் இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தென்னை மரத்துக்குள்ளே கற்றாழை நம்ம நடவு செய்ய போகிறோம். இந்த கற்றாழை நடவு செய்கிறதுனால என்ன பயன், அது எப்படி நடவு செய்வது, இந்த விவரங்கள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக ஆளுவேர் ஐயா என்று அழைக்கப்படும் சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க கடந்த 35 வருடங்களாக இந்த கற்றாழை பற்றி தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட நம்ம எல்லா விவரங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் தம்பி. மகிழ்ச்சி, உங்களுடைய சேவை வரவேற்கிற பாராட்டுற. நீங்க கோகனட் இந்தியாவுக்காக செய்யற சேவை, குறிப்பா இந்த தென்னைக்காக நீங்க இவ்வளவு தூரம், அதாவது ஒரு அர்ப்பணிப்பு செய்றீங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலேயே நீங்க எங்க கூப்பிட்டாலும் எவ்வளவு இதை கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்காக இந்த இதை கொடுக்குறேன். நன்றிங்க. குறிப்பா தென்னையில ஊடு பயிர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, துணை பயிர் ஒண்ணு இருக்குது. இந்த ஊடு பயிருங்கிறது ஏதாவது போட்டு நம்ம அப்பப்போ தற்காலிகமா ஏதாவது போட்டு எடுத்துக்கிறதுங்கிறது ஊடு பயிர், அல்லது நிரந்தரமா கூட விட்டா கூட அது ஒரு ஊடு பயிர்னு சொல்லுவாங்க. ஆனா துணைப்பயிர் அப்படிங்கிறது அது இன்னொரு வேற ஒரு அர்த்தம். துணைப்பயிருங்கிறது அந்த தென்னைக்கு அது துணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடியது. அதுல முக்கியமா குறிப்பா சொல்ல வேண்டியது சோற்றுக்கற்றாழை தென்னைக்கு ஒரு முக்கியமான துணைப்பயிர். சரி, என்ன செய்யுதுன்னா இது தென்னைக்கு எல்லாம் எப்படியெல்லாம் துணை செய்யுது அப்படின்னு சொன்னா, இது தன்னுடைய வேர் இருக்க ஈரத்தை தென்னையினுடைய வேர்கள் அந்த வழியா போனா அது கொஞ்சம் வேருக்கு ஈரத்தை டொனேட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று தன்னுடைய வேர்ல காப்பாற்றி வச்சிருக்கக்கூடிய, அதாவது உயிரோட்டமா இருக்கக்கூடிய வேஸ்குலார் அர்பஸ்குலார் மைக்கோரிஷா என்று சொல்லக்கூடிய வேம் என்ன சொல்ற அந்த உரச்சத்தை பூமிக்குள்ள மெல்ல மெல்ல கசிந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்ப இந்த வேம் சத்து நீங்க விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் சரியா இருக்காது, லேபிள் செய்யறதெல்லாம் அவ்வளவு சரியா இருக்காது. ஆனா இயற்கையா கிடைக்கக்கூடிய வேம்பு, அரசு, ஆள், இந்த மாதிரி முக்கியமான பெரிய ஸ்தல விருட்சங்கள் இருந்து கிடைக்கக்கூடிய வேம் போல இந்த சோற்றுக்கற்றாழையிலையும் சாதாரணமா அந்த வேம் கிடைக்குது. இந்த வேம் மழை வந்தாலோ ஈரம் இருந்தாலோ மண்ணுடைய உள்ள இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு போய் சேர்ற மாதிரி அந்த வேம் சத்திய கசிந்து 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 கொடுக்கும். ஏன் அது கசிதுன்னு சொன்னாக்க, அது அந்த இருக்கிற வேம் கூட்டங்கள், அந்த பூஞ்சை காளான் கூட்டங்கள் அங்க தொடர்ந்து இந்த சோற்றுக்கற்றாழைக்கு பூமியிலிருந்து சத்துக்களையும் நீரை எடுத்து வேர் வழியாக மேல பூமிக்கு ஏதாவது செடிக்கு கொடுக்குது. இதுக்கு மாற்றாக சோற்றுக்கற்றாழை இருக்கக்கூடிய பாலிசாக்கரைடு என்று சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை சத்தை இந்த வேர் வழியாக இந்த பூஞ்சை காளானுக்கு உணவா கொடுக்குது. இப்படி ரெண்டுமே ஒரு ஒத்து இசைந்து போறதுனால நூற்றுக்கணக்கான வருடங்களானாலும் அந்த சோற்றுக்கற்றாழையும் அந்த வேமம் அங்கே இசைந்து வாழ்றதுனால தான் சோற்றுக்கற்றாழை எவ்வளவு வெப்பத்திலையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளிலும் வாழக்கூடிய தன்மையை அது பெற்றிருக்கும். ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியை நாம பார்த்தோம். 18 அடி இருக்குது. இந்த 18 அடி இடைவெளியை 3ஆ பிடிச்சிட்டோம். அதனால தென்னை மரத்திலிருந்து 6 அடி தள்ளியும் இன்னொரு தென்னை மரத்திலிருந்து 6 அடி தள்ளியும் இதுக்கு இடையில் இருக்கிற 2 பிரிச்சு நான் 3 அடியை 6 அடி 6 அடி 3ஆ பிரிச்சு வச்சுட்டோம். இதுல அந்த கரெக்டா அளவு பார்த்துட்டு 3 செடி நடுறதில்ல. ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் 3 செடி நடுறோம். சரிங்க. இது என்னன்னா அந்த ட்ரிப் வர்ற ஒழுங்குலயே நடுறோம். நடுல நியாயமா பார்த்தா வடக்கு ஒரு செடி தெற்கு ஒரு செடி வைக்கணும். ஆனா ட்ரிப் போற இடத்துலயே வைக்கிறதுனால பண்ணிருக்கோம். இப்ப இந்த நாட்டு பாத்தீங்கன்னா இந்த இது நல்லா பாத்துங்க. இது நாட்டு சோற்றுக்கற்றாழையோடைய அடையாளம். பின்னால வெள்ளை புள்ளி இருக்கணும், வேர் இப்படி இருக்கணும். இதுவே நல்ல வயது முதிர்ந்த வேர் தான், அதனால ஈஸியா இது உயிர் பிடிச்சிக்கும். இப்ப நடும்போது என்னன்னா, புழுதியில் நடும்போது இந்த மண் சரிஞ்சு வரும். அதனால கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அதை இது பண்றோம். இப்ப நாம நடுறோம். இந்த வேர் பகுதி மட்டும் உள்ள போனா போதும். இங்க கிட்டு பக்கத்துல வாப்பா, இப்படி வச்சுட்டோம்ல மண்ணை அவ்வளவு தள்ளி விடுங்க. இல்ல நான் பிடிச்சிட்டேன் மேல மழை ஒண்ணு கீழே கேப் இருக்கக்கூடாது. கீழே கேப் இருந்ததுன்னா தண்ணி போய் நின்னுக்கும். நல்லா காலில் நல்லா மிதிச்சு பேக் பண்ணி விடுங்க. சரி, நேரம் நிமித்திட்டு நல்லா சுத்தி நல்லா பேக் பண்ணிவிடு. மண்ணை கூட சைடில் அணைச்சு பேக் பண்ணிவிடு. மேலே தண்ணி ஊற்றுவாங்களா? இப்போ ஊற்றக்கூடாது. ஒரு 4 நாள் நல்லா சுத்தமாக வாடி போச்சு, செடி போயிடுச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டா போதும்.
இதுக்கு உயிர்ப்பு தண்ணியே வேண்டியதில்லை. சரி சரி. ஓகேவா? அந்த எடுத்துக்கோ. இந்த வேர் உள்ள போற மாதிரி அமுத்திட்டு பார்க்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து செடி கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கோ. இப்போ மண்ணை அணைச்சி விட்டு இது நல்லா ட்ரையாக இருக்கிறதுக்கிட்ட சரிங்க தண்ணி ஊற்றி விட்டுருங்க. சரி சரி. நாளைக்கோ நாளானிக்கோ தண்ணி உனக்கு ஊற்றி விட்டுருங்க. சரி. எல்லாம் சுற்றி நல்லா பேக் பண்ணிவிடு. இங்கே பாரு, வேருக்கு கீழே கேப் இருந்ததுன்னா அதில் போய் தண்ணி நினைச்சுன்னா வேர் அடிப்போம். சரி சரி சரி. ஓகே. வேருக்கு கீழே நல்லா மண்ணு சுற்றி இருக்கணும். அப்பதான் வேர்ல கீழே போய் உயிர் பிடிக்கும். இல்லைன்னா அந்த இடத்துலயே தொங்கிட்டு இருந்தா அப்படியே இதான் விஷயம். ஓகே. இவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா தென்னை மரத்துக்கு நடுவில் 3 பிரிச்சோ 2 பிரிச்சோ 6 அடி 6 அடி மினிமம் இருக்கணும். குறைஞ்சு வச்சு 6 அடி கேப் இருந்தா போதும். ஏன்னா போட்டா 3 ஒரு தென்னை மரத்துக்கு 3. ஆனா தென்னை மரத்துக்கும் செடி இருக்கிறதுக்கு நடுவில் 6 அடி கண்டிப்பா இடைவெளி இருக்கணும். ஆமா, அதை பார்த்துங்க. ரொம்ப பக்கமா கொண்டு நடுறா தூரமா விடணும். 6 அடி இருக்கணும். ஒரு காலத்துல இது வந்து பெரிய அளவில் நான் வட்ட மாத்தி பண்ணோம்னா கூட பாத்தி வந்து இந்த பக்கம் வரப்பு இந்த பக்கம் போட்டுக்கலாம். சரிங்க சரிங்க. ஓகேவா? வரப்பு இந்த பக்கம் போட்டோம்னா தண்ணி சரிங்க. என்னன்னா தண்ணி வந்து மழை காலத்துல தண்ணி அதே மாதிரி நின்றுச்சுன்னு சொன்னா வேருக்கு போகாம இருக்கணுங்கிறத இந்த மாதிரி பண்ணும். ஓகேவா? இது மாதிரி நடும்போது என்னன்னா இந்த வேருக்கு கீழே நல்லா எடுத்துக்கணும். சரிங்க. இந்த வேர்ல வந்து வேம் அப்படிங்கிறது இதுதான் வேம். அந்த பிளாக் கலர் இருக்குது. ஆமா, பிளாக் கலர் இருக்கிறது. ப்ரௌன் கலர் இருக்கு பாத்தீங்களா? இதுதான். இது வந்து மண்ணுடைய வாசனை இருக்கும். இதுக்கு வாஸ்குலார் அர்பஸ்குலார் மைக்கோரிசான்னு பேரு. சரி சரிங்க. இது என்ன ஆகுன்னா வேர்ல பூமியில இப்படி பிடிச்சிருக்கும் போது இப்படி பிடிச்சிருக்குது, மழை வருது, மழை தண்ணி எல்லாம் போகும்போது இதுல இருந்து கசிந்து 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 அந்த நுண்ணுயிர்களுக்கும் இது வழியா வரக்கூடிய மற்ற வேர்களுக்கு இது உரம் கொடுக்கும். அதுதான் என்னுடைய சிறப்பு. சிறப்பு. சரிங்க. இதுக்காக தான் சோற்றுக்கற்றாழை வந்து தென்னை மரத்தை பக்கத்துல வைக்கணும், வேற எல்லா மரத்தை பக்கத்துலயும் வைக்கணுங்கிற காரணம் என்னன்னா இது அந்த மரத்தை பக்கத்துல இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு வந்து இலவசமா ஈரத்தையும் உரத்தையும் கொடுக்குதுன்னு அர்த்தம். சரி சரி. ரொம்ப கடுமையான வெயில் காலத்துல எப்ப பார்த்தாலும் இதனுடைய ஈரம் எப்பவுமே இருக்கும். சோற்றுக்கான சிறப்பு என்னன்னா எவ்வளவு பாலைவனத்துல இருந்தா கூட ஈரத்தை பிடிச்சு நிற்கும். தக்க வைக்கிறீங்க. வேர் தக்க வச்சு கொடுக்குது. அதனால இந்த வழியா வேற ஏதாவது வேர் உள்ள போச்சுன்னா நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லி டொனேட் பண்ணும். இது ஒரு கொடை கொடுக்கும். கொடை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேர் எடுத்துக்கோ. 1 2 3 4 5 6 7 8 இதுல 9 இதழ் இருக்குது. இதுல ஆமாங்க. இது மாதிரி 9 இதழ் வர வரைக்கும் செடி தாய் செடியில இருந்து இருந்து இதை எடுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டம் வந்து தாமரை அடுக்கு மாதிரி இருக்கணும். இது கொஞ்சம் மாறி இருக்குது. இது சுத்தி தாமரை அடுக்கு மாதிரி இருக்கணும். தாமரை மலர் எப்படி அடுக்கடுக்கா இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த மாதிரி இருக்கிற இதுதான் நாட்டு சோற்றுக்கற்றாழை. இத வந்து உங்களுக்கு ஒரு 9 மாசத்துல ஒரு 10 மாசத்துல மறுபடியும் கன்றுகள் கொடுக்கும். 11ஆவது மாசம் பூ பூக்கும். இப்படியே வந்து நீ 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இந்த நிலத்துல எப்படி தென்னை எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு எதுவும் கூட இருந்து நமக்கு கொடுக்கும். இது எவ்வளவு உயரம் வருங்க? உயரம் அதை வச்சு ஒரு 1.5 அடி 2 அடி வரும். அவ்வளவுதான் வருங்க. பூமியோட வளத்தை பொறுத்து இடைவெளி அதிகமா இருந்தா நல்லா வரும். இடைவெளி குறைவா இருந்ததுன்னா இன்னொரு செடிக்கு இடைவெளி குறைவா இருந்ததுன்னா இது தன்னுடைய வளர்ச்சி குன்றி போகும். சரிங்க. அப்போ விவசாயிகளுக்கு வந்தீங்க நாத்து விற்பனை பண்ணலாம். இந்த இலையை கட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஆமா, இலை கட் பண்றதுக்கு 24 மாதங்கள் ஆகணும். சரிங்க. ஆமா, அந்த இலை கட் பண்ணணும்னு சொன்னாக்க இந்த மாதிரி வெள்ளை புள்ளி எல்லாம் மறைஞ்சு சுத்தமா பச்சையா மாறணும். அப்பதான் வந்து அறுவடைக்கு தயார்னு அர்த்தம். அப்பதான் முதிர்ந்திருக்குன்னு அர்த்தம். இந்த வெள்ளை நாட்டு சோற்றுக்கற்றாழை மட்டும் போட்ட அடையாளம் இருக்கும். இது முதிர்ந்துன்னா இது போல வெள்ளை புள்ளி எல்லாம் மறைஞ்சு போயிருக்கும். அப்பதான் அதை அறுக்கணும். அது மாதிரி அறுவடை இந்த மடல்களை அறுத்து விற்பனை செய்யலாம். நாற்றுகள் கிடைக்கும் போது இந்த நாற்றுகளை மற்ற விவசாயிகளுக்கு கொடுத்து நீங்க விற்பனை செய்யலாம். ஒரு வருடத்துக்கு சாதாரணமா 12 இதழ்கள் அறுக்கலாம், மடல்கள் அறுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு கன்று பக்கத்துல ஒரு 10 கன்றாவது கூட கிடைக்கும். ஒரு தாய்ச்செடிக்கு பின்னாடி 10 கன்றாவது இருக்கும். அப்போ ஒரு 10 கன்றுகளும் 12 இதழ்களும் நமக்கு வந்து வணிகமா விற்பனை செய்யறதுக்கு கிடைக்குது. அப்ப வந்து ஒரு கற்றாழை வந்து வருஷத்துக்கு 200 ரூபாய் மினிமம் கொடுக்கும். மினிமம் 200 ரூபாய் கிடைக்கும். அப்படிதான் இதுல கணக்கு போட்டுக்கோ. இதுல நீங்க நிறைய ஊடு பயிர் கொண்டு வரணும். இதுல நிழல் பயிர்கள் வந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு சன்லைட் கிடைச்சா போறோம் அது மாதிரி வந்துடும்.
ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி. அழகா உங்களுடைய பண்ணையில ஒரு முன்னுதாரணமா இந்த இது எடுத்து நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நானே கூட இருந்து உங்களுக்கு நட்டு கொடுக்கணுங்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் இங்க வந்து உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கீங்க. ஆசீர்வாதம் இல்ல, என்னுடைய இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. என்னுடைய கடமை இது. எல்லா இடத்துலயும் போக முடியாது. போகக்கூடிய இடத்துல நான் போய் கூட இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமோ வழிமுறைகள். இப்ப நான் நடுங்கன்னா நீங்க எப்படியா நட்டுருப்பீங்க, அளவெல்லாம் முன்ன பின்ன மாறி போயிருக்கோம், வரிசை மாறி போயிருக்கோம். இப்ப குறுக்க நட்டிருப்பீங்க, நாளைக்கு களை எடுக்க முடியாது, பாராட்ட முடியாது. இது மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் முன்னேற்பாடாவே நம்ம இருந்து பண்ணிட்டு இருந்தால ரொம்ப அழகா வந்து அமைஞ்சிருக்கு.